நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் உயர்கல்வி கட்டணங்கள் 25% வரை உயர வாய்ப்பு உள்ளதால் பெற்றோர் கலக்கமடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவம், பொறியியல், பாலிடெக்னிக், ஆசிரியர் கல்வியியல், பாராமெடிக்கல் மற்றும் சட்டக்கல்லூரி ஆகியவற்றில் இளநிலை, முதுகலை கல்வி கட்டணத்தை உயர்த்துவதற்கு சுயநிதி தொழிற்கல்லூரிகளுக்கான கல்வி கட்டண நிர்ணய குழு விண்ணப்பங்களை பெற்றுள்ளது. கல்லூரிகளின் உள்கட்டமைப்பு, மாணவர் சேர்க்கை, ஆசிரியர்கள் நியமனம் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் வருவாய் மற்றும் செலவினத்தை கணக்கிட்டு 2024, 2025, 2026 ஆண்டிற்கான கல்வி கட்டணத்தை 20 முதல் 25 விழுக்காடு வரை உயர்த்த வேண்டும் என கட்டண நிர்ணய குழுவிடம் தனியார் கல்லூரி நிர்வாகங்கள் கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போது பொறியியல் படிப்புகளுக்கான கட்டணம் நிர்வாக ஒதுக்கீடு இடங்களுக்கு 85,000 ரூபாயும், அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கு 50,000 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. MPBS படிப்பில் சேர அரசு ஒதுக்கீடு இடத்திற்கு 4,50,000 ரூபாயும், நிர்வாக ஒதுக்கீடு இடத்திற்கு 13,50,000 ரூபாயும், NRI ஒதுக்கீட்டு இடத்திற்கு 24,50,000 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. BDS படிப்பிற்கு அரசு ஒதுக்கீடு இடத்திற்கு 2,50,000 ரூபாயும், நிர்வாக ஒதுக்கீடு இடத்திற்கு 6 லட்சம் ரூபாயும், NRI ஒதுக்கீடு இடத்திற்கு 9 லட்சமும் வசூலிக்கப்படுகிறது. B.Ed, M.Ed படிப்பிற்கு 45,000 ரூபாயும், தனியார் சட்டக் கல்லூரிகளில் ஆண்டிற்கு கட்டணமாக 85,000 ரூபாயும் வசூலிக்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த கல்வியாண்டில் இருந்து உயர்கல்வி கட்டணங்கள் 20 விழுக்காடு முதல் 25 விழுக்காடு வரை உயர உள்ளதாக வெளியான தகவல் பெற்றோரை கலக்கமடைய செய்துள்ளது. கல்லூரிகள் கட்டணத்தை உயர்த்தினால் அது பெற்றோர் தலையில் கூடுதல் சுமையாக அமைவதுடன் ஏழை மாணவர்களின் உயர்கல்வியை பாதிக்கும் என்று கல்வியாளர்கள் கூறுகின்றனர். விடியா திமுக அரசு ஏழை மாணவர்களின் படிப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்குமா அல்லது தனியார் கல்லூரிகளுக்கு சாதகமாக செயல்படுமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர்.